அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இருக்க அந்த கோழி நல்லா ஊறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வைக்கல, ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஐஸ்லாம் விட்டு இப்போ நல்லா இருக்குது. இப்போ வந்து நான் அதை டஃபிங் பண்ணுறதுக்காண்டி உள்ள மசாலா காமிக்கிறேன். 200 கிராம் மைதா. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு தின்னுட்டோம், வீடியோ எடுக்க மறந்தாச்சு சரிங்களா. அதுக்காண்டி 2வது எடுக்காண்டி உள்ள டஃபிங்கு 2 எடுந்தால் நாங்கள் ஒரு 1.5 கிலோ கிட்ட தின்ட்டோம். 200 கிராம் மைதா கொட்டியாச்சு. 200 கிராம் கொட்டிட்டேன். இப்போ 50 கிராம் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஹாப்பி மினின்னு சொல்லிட்டு சிக்கன், அந்த இதுக்குள்ளே ஃப்ரை சிக்கன் மசாலா 30 ரூபா பாக்கெட்டு, 30 ரூபா. அதில் ஒரு அரை பாக்கெட் கொட்டுறேன். அரை பாக்கெட் கொட்டியாச்சு. அரை பாக்கெட் கொட்டிட்டேன். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். ஓகே, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இதுக்கு மசாலா, அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உப்புக்கு தேவையான இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை லைட்டாக இதை அப்படியே மசாலாவை கிண்டி விட வேண்டியது. இதை மசாலாவை நல்லா கிண்டி மேக் பண்ண வேண்டியது. அந்த மேலே ஸ்டஃபிங் வந்து கிண்டியாச்சு, ஸ்டஃபிங் போட்டாச்சு. இப்போ மேலே இப்போ வந்து சரியாகிடுச்சு. இப்போ சொல்கிற மறுபடியும் 200 கிராம் மைதா, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 40 கிராம் இந்த ஹப்பி இது, ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து கிளறியாச்சு. கிளறிட்டு இப்போ கோழியை போட போகிறோம் பாருங்கள். கோழியை போட்டு எப்படி பண்ணணும், நல்லா உள்ளர போகிற அளவுக்கு நல்லா டஃப் பண்ணிடணும். டஃப் பண்ணிவிட்டு நல்லா நான் டஃப் பண்ணிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் அமுக்கி விட்டாச்சு. எல்லா பக்கமும் அமுக்கி விட்டேன். அமுக்கிட்டு ஒரு உதிரிட்டு என்ன சூடாக இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா டஃப் பண்ணுறோம். ஒவ்வொன்றா டஃப் பண்ணுறோம். இந்த கோழி இருக்கு காலு. இப்போ அடுப்பில் வேகுது சரிங்களா. அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படி ஒரு டஃப்பு நனையாமல் இருக்கிற இடத்த அப்படி நனைஞ்சு அப்படி அரைச்சி விட்டோம்னா போதும். அடுப்பு நல்லா வேகமாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் அது வந்து அந்த டிகிரியில் கொதிக்கும். அப்படியே விட்டுற வேண்டியதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து செய்கிறது வந்து ஈஸியான முறை. இது செஞ்சாலே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். செலவும் கம்மியாக இருக்கும். நான் சொன்ன முறையில் செஞ்சேன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.